ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். இது நம்மளோட ட்ரெண்ட் லைனோட ஒரு கண்டினியூஷன். போன வீடியோவில் ட்ரெண்ட் லைன் ரிவர்சல்லாம் என்னன்னு பார்த்துருந்தோம். அது எப்படி என்ட்ரி எடுக்கணும், எப்படி கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்றத லேர்ன் பண்ணியிருந்தோம். சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் கமெண்ட்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டினியூஷன் ஆஃப் ட்ரெண்ட் லைன், விச் இஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். அதாவது இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் கிட்ட ப்ரைஸ் வருது, ஆனால் இந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அது பிரேக் பண்ணால் அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு சினாரியுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன். யூ கேன் கிளியர்லி சி. ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னன்னா, ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அண்ட் ஒரு பிரேக் அவுட் நடக்குது. அந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் கேண்டில் அது பிரேக் பண்ணுது. இது பேர் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ தட் அங்கே ப்ரைஸ் ஃபால் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இது. அதாவது ரிவர்சல் ஆச்சு, நம்ம கொஞ்சம் கன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கணும். இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுனாலே இட் இஸ் லைக் என்ட்ரி, அவ்வளோதான். ஸோ இது மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். மார்க்கெட் ஆல்ரெடி டவுனில் இருக்கு அண்ட் ஒரு பிரேக் அவுட் நடக்குது அண்ட் ப்ரைஸ் அங்கேருந்து மேலே போகுதுன்னு அர்த்தம். ஸோ ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த டயக்ராமுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் அடுத்து நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்தா பிரேக் அவுட் அண்ட் என்ன நடக்குதுன்னு தெரியும். மார்க்கெட் கீழே போயிட்டு இருந்தா பிரேக் அவுட் ஆகி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் எப்படி மேலே போகுதுன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை நான் உங்களுக்கு ஒரு சார்ட்ல காட்டுறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1 hour டைம் ஃப்ரேம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிஃப்டி நிறைய ரீசெண்ட் டைம்ஸ்ல என்னன்னா கேப் டவுன் தான் ஆகுதுன்றதுனால ஒரு ப்ராப்பர் ட்ரெண்ட் லைன் செட்டப் நம்மளுக்கு ரீசெண்டாக கிடைக்கல. ஸோ நான் ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு பழைய சார்ட் எடுத்து நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி, இது ஒரு வாட்டி ப்ரைஸ் இறங்கி ஏறி இருக்கு, இது ரெண்டாவது வாட்டி இறங்கி ஏறி இருக்கு, இது மூணாவது வாட்டி இறங்கி ஏறி இருக்கு. ஸோ 3 வாட்டி கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்றோம், ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்றோம். அண்ட் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் தெளிவாக ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆன் டவுன் சைட். ஸோ இதோட மீனிங் என்னன்னா அங்கிருந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ சின்ஸ் இட் இஸ் 1 hour டைம் ஃப்ரேம், உங்களுக்கே தெரியும் இந்த மூவ்மெண்ட் எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்னு. பட் எஸ், நம்மளால எல்லா மூவ்மெண்ட்டையும் கேப்சர் பண்ண முடியாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் டார்கெட் வச்சுக்கிட்டு அதை தான் நம்ம கேப்சர் பண்ண பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனுக்கான எக்ஸாம்பிள். ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் இன்னொரு சில ரூல்ஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி, இப்போ நீங்க பார்த்தது மார்க்கெட் ஏறிட்டே இருக்கு அண்ட் அது பிரேக் அவுட் ஆனா எப்படி இறங்குதுன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ இதுவே மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு, அது பிரேக் அவுட் ஆனா எப்படி ஏறுது அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் லைன் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இங்க காட்டுறேன். ஸோ we can take example of இது எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவை என்னன்னா மினிமம் 2 டச்சஸ் இருக்கணும், மேபி 3 4 கிடைச்சாலும் ஹாப்பி தான். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடுறேன், அதுக்கப்புறம் ஏன் வருதுன்னு உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ இந்த இடத்த பாருங்க. ப்ரைஸ் ஒரு வாட்டி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, 2 வாட்டி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, 3 வாட்டி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் 4வது வாட்டி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆகிட்டு டார்கெட் ஹிட் ஆகுது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன்ல இருந்திருக்கு. ஸோ மேலே நம்ம ட்ரெண்ட் லைன் வரையும் ஸ்விங் ஐஸை கனெக்ட் பண்ணி அண்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு அங்கேருந்து ப்ரைஸ் போகுது. ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து இப்போ இவ்வளோ தூரம் போகணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே வைக்க போகிறோம், அங்கேருந்து டார்கெட் நம்மளுக்கு டபுளாக கிடைக்குதான்றது, இல்லை 1.5 times கிடைக்குதான்றது நம்மளோட ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் நீங்கள் ட்ரெண்ட் லைன் பற்றி புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தியரட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கான சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன்ல நடக்கிற ஒரு மிஸ்டேக் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது நீங்க பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும்போது கீழே மட்டும்தான் ட்ரெண்ட் லைன் வரையணும். அதே மாதிரி மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும்போது மேலே மட்டும்தான் ட்ரெண்ட் லைன் வரையணும், மாற்றி வரையக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ட்ரெண்ட் லைன்ஸ் ஒரு சில சமயங்கள் கண்டிப்பா எஸ்எல் ஹிட் ஆகுதா போகுது. பட் அதை இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான ட்ரெண்ட் லைன் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், இல்லை எந்த இடத்துல வரும்னு சொல்றேன். ஒரு பிக் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஆக்சுவலி ஒரு ட்ரெண்ட் லைன் உருவாகும்னு சொல்லலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக் நல்லா ஏறிடுச்சு, இப்போ இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு ஒரு ஐடியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல ப்ராபப்ளி நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரலாம். அந்த இடத்துல ப்ராபப்ளி ஒரு ட்ரெண்ட் லைன் வரலாம். லெட்ஸ் இந்த மாதிரி
இப்போ நம்ம இதை ட்ரா பண்ணுவோம் அண்ட் இங்கே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி அங்கேருந்து ஃபாலோ ஆகுது. அதே மாதிரி ஒன்ஸ் மார்க்கெட் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் திருப்பி என்ன ஆகும், ஒரு ட்ரெண்ட் லைன் வரலாம். அதாவது இந்த மாதிரி வர ட்ரெண்ட் லைன்ஸ் வெரி எஃபெக்டிவ். இந்த மாதிரி வர ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து ரொம்ப பொட்டென்ஷியல் அப்படின்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு பெரிய ட்ரெண்டுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிற ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். மூணாவது என்னன்னா, ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப செங்குத்தா போடக்கூடாது. இட் ஷுட் பி ஹரிசான்டல். அப்படின்னா என்னன்னா, இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெண்ட் லைன் இப்படி வரைவாங்க, இப்படி. இது வந்து தப்பு. நிறைய வாட்டி இது பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஹிட் ஆயிரும். அதாவது இப்படி வந்துட்டு திருப்பி இப்படி இப்படி ஸ்டாக் மேலே போயிடும். இந்த மாதிரிலாம் ட்ரெண்ட் லைன் வரையக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஹரிசான்டலாக இருக்கணும். அதாவது ட்ரெண்ட் லைன் இப்படி 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 இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் இஸ் ஃபைன். லைக் ஓரளவுக்கு இதுதான் ஹரிசான்டல்னா இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே ஓகே. ரொம்ப இப்படி இருக்கிறது இதெல்லாம் வந்து அலோட் கிடையாது. உங்களுக்கு அது சொன்னாலே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து சிம்பிள் தான் இது. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வந்து உங்களால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ன்ற கான்செப்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ட்ரெண்ட் லைனோட ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்படி ஒரு கேண்டில் பிரேக் ஆகுது இல்லையா, இங்கே தான் என்ட்ரி கொடுக்குறோம். இந்த பிரேக்கிங் கேண்டில் அதுக்கு கொஞ்சம் மேலே ஸ்டாப் லாஸ் வச்சாலே போதும். பிரேக்கிங் கேண்டிலுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஸ்டாப் லாஸ் வச்சாலே போதும். அண்ட் அது வந்து கண்டிப்பாக ஒரு 0.2% ஆஃப் தி ஷேர் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக அந்த டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். 0.2%. நான் சொல்கிறது வந்து சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் 5 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கிற டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். 0.2% ஆஃப் தி ஷேர் ப்ரைஸ். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நிஃப்டி வந்து 1%னா 250 பாயிண்ட். அப்போது 0.2னா 40லேருந்து 50 பாயிண்ட் கிட்ட எஸ்எல் வரும். நான் சொல்கிறது மெயின் சார்ட்டில். அது நீங்கள் உங்கள் ஸ்ட்ரைக்கில் பார்க்கும்போது 10 பாயிண்ட், 15 பாயிண்ட், 20 பாயிண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்ஸ். ஸோ இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், ட்ரெண்ட் லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்குமே சூட்டபுளான ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி கிடையாது ட்ரெண்ட் லைன் அப்படின்றது. ஏன்னா ட்ரெண்ட் லைன் வந்து டெக்னிக்கலி அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதுவுமே வந்து ஒரு குட் டைப் ஆஃப் ட்ரேடிங் தான். பட் இந்த கான்செப்ட் வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, செட் ஆகுதுன்றதை நீங்கள் பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும், ப்ளஸ் நம்மளுக்கு பிடிக்கணும். இது 2 தான் ஒரு குவாலிஃபிகேஷன். நம்ம வந்து அதை டெமோ பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இது நம்ம எடுக்கலாம், இதை எடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த 2 பேராமீட்டர்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணிக்கிறது இட் இஸ் எசென்ஷியல். சில பேர் ரொம்ப தெரியாத ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. பண்ணுறது ஓகே, கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதே மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது வந்து ட்ரேடிங்க்கு சூட் ஆகாது. ஏன்னா நம்ம 1 நாள் 2 நாள் 5 நாள் பண்ண போகிறதில்ல, ஆயுஸ் ஃபுல்லாக இது பண்ண போகிறோன்னும் போது யூ ஹேவ் டு மேக் ஷுர் தட் த கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள் டு யூ. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட நான் வந்து உங்களை சந்திக்க போகிறேன். ஸோ உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் ரொம்பவே ஹார்ட் வெல்மிங்காக இருக்குது. நிறைய நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கீங்க, ரொம்ப கான்செப்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, கிளாஸ் நல்லா புரியுது, அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய விதமான கமெண்ட்ஸ் வந்து அனுப்பிட்டே இருக்கீங்க. படிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது கரெக்டான பீப்புள் கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியுது அப்படின்றது தான் வந்து எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரீ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட் இருந்தாலும் சரி, ஏஞ்சல் ஒன் வந்து பெஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.